சொல்லணும்னா எல்லாரும் வந்து உடனே டக்குன்னு என்ன நம்ம மைண்ட் வரும்னா மதம், அவர் ஒரு மதத்தை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஒரு மதத்தை பிரசாதப்படுத்த வரல. ஆக்சுவலாக வந்து அவர் யாருன்னா தேவகுமாரன், அதாவது கடவுள் மனுஷனாக மாதிரி இந்த பூமிக்கு வந்து மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து ஏன் அதெல்லாம் பண்ணார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் நன்மை தீமைன்னா ரெண்டு விஷயம் நம்மளால் பகுத்தறிய முடியும். கரெக்டுங்களா? நன்மை தீமைன்றது, அப்போ தீமைன்றது ஒரு இடத்துல இருந்து வருது. கரெக்டாக? இப்போ நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய தீமைகள் இருக்குது. நம்ம சில டைம் வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறோம், இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறோம், இல்லை வந்து நிறையா தேவையில்லாத எண்ணங்கள் வருது, தவறான எண்ணங்கள் வருது. நமக்கே தெரியும், சரி இந்த தப்பு பண்ணிட்டோமே, நமக்கு உறுத்தும். அப்போ மனுஷன் எல்லார் இருதயத்துக்குள்ளேயும் நமக்குள்ளே வந்து ஒரு பிரமாணம் இருக்குது. ஒரு தப்பு பண்ணால் நமக்கு என்ன பண்ணுது? குத்துது இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் பாவம். சரிங்களா? இதிலேருந்து யாராலையுமே விடுதலை பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் இந்த பாவத்திலேருந்து நமக்குள்ளே இருக்கிற தீமையை நம்மளால் வெல்லவே முடியாது. நம்ம எங்கேயாவது போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம என்ன தான் நன்மை செஞ்சாலும், ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும், அன்னதானம் பண்ணாலும் இந்த பாவத்திலேருந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது? விடுதலை வாங்க முடியாது. ஸோ கடவுளுக்கு தெரியும் நம்ம எல்லாம் யாருன்னா கடவுளுடைய சிருஷ்டிப்பு. இப்போ நம்ம கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சாயிலையும் அவருடைய ரூபத்துலேயும் மனுஷனை உண்டாக்குவோம்னா மனுஷனை உண்டாக்குனார். ஸோ வி ஆர் ஆல், நம்ம எல்லாருமே வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஸோ மனுஷன் பாவத்தில் மாட்டிக்கிட்டான், அவனை விடுவிக்கணும். அப்போ வந்து ஒரு ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படும் இந்த பூமியில். ஸோ பரிசுத்தமாக யாருமே கிடையாது, ஏன்னா எல்லாருமே பாவிகள், எல்லாருமே வந்து பாவம் செஞ்சுருக்கு, எல்லாருக்குள்ளேயும் தவறு இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த கெட்டது ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு, கடவுள் மனுஷனாக மாறி இந்த பூமிக்கு வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிசுத்தமாக வாழ்ந்துன்னா எந்த தவறுமே பண்ணாமல், எந்த பாவமே பண்ணாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்துறார், மனுஷ குலத்துக்காக சிந்துறார். சிந்தி நம்ம எல்லாருக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை வாங்கும்படிக்கான மீட்பை உண்டு பண்ணுறார். சரிங்களா? இது எப்படி நடக்குதுன்னா, அவரை நம்புகிறவர்கள், ஒரு மதத்தை இல்லை, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு என்ன பண்ணுறாரு? ஃப்ரீயாக, இலவசமாக கொடுக்குறாரு. பார்த்திங்கன்னா நான் என்னோடய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறையா பாவம் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வளரும் பொழுது நிறையா பாவம், பயங்கர தரித்திரம். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் பொழுது 3 வேளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும், 3 நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும். எங்கே போனாலும் நடந்து தான் போவேன். ஸோ அப்படி தான் இருந்தேன், என்னோடய லைஃப் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த மாதிரி இயேசுவை பற்றி ஒருத்தங்க சொன்னாங்க, அந்த இயேசுவை நான் நம்பினேன். எனக்கு வந்து பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சி, எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த தீமையும் என்னை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்ற ஒரு பெரிதான நம்பிக்கை எனக்கு கிடைச்சிது, ஒரு தெய்வீக சமாதானம் எனக்கு கிடைச்சிது, சந்தோஷம் எனக்கு கிடைச்சிது. ஸோ சுயநலமாக பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த என்னைய இயேசு என் இருதயத்துக்குள்ளே வந்து மாற்றினேன். சரிங்களா? நான் மதத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை, ஒரு நபரை பற்றி சொல்கிறேன். ஒரு நபர் நம்ம லைஃப்பில் வரும்பொழுது அவர் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சரிங்களா? அன்றைக்கி ரோட்டில் நான் பிச்சைக்காரனோலாம் சாப்பிட்ருக்கேங்க, என்னை பார்த்தா அப்படி இருக்கா? பிச்சைக்காரனோட ப்ரெட்டு 5 ரூபா வச்சு பிச்சைக்காரனும் நானும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் இது நடந்திருக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்து வந்த என்னைய இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படிப்படியாக என்னோடய லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு. பிச்சைக்காரனோட சாப்பிட்ட ஒரு ஆளை இன்றைக்கி வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு முதலாளினா. சரிங்களா? ஆமாம், நான் ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடந்த என்னைய BMW கார் கொடுத்த அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இது மாத்திரம் இல்லை, எத்தனையோ உங்களை மாதிரி வாலிபர்கள், குழந்தைங்க, ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, என் உறுதியத்தில் ஏற்றுக்கொண்ட மதம்லாம் மாறல, எனக்குள்ளே இயேசு வந்ததுனால, நான் அவரை நம்பினதுனால என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய வெளிச்சம் வந்தது. அவரை நம்புறதுனால என் வாழ்க்கை மாற்றப்பட்டது, என் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது. அநேகருக்கு நன்மை செய்கிற இயேசு இந்த பூமியில் இருக்கும்பொழுது நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தான் இருக்கு. அதே போல் இந்த பூமியில் நம்ம இயேசு விசுவாசிச்சா போதும், நம்பினா போதும். நீங்கள் பேர் இன்றைக்கி வந்து எல்லாம் மதமாக்கிட்டாங்க. சத்தியமாக அது மதம் கிடையாதுங்க. நீங்கள் பேர் இல்லை ஊரோ இல்லை வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிற யாருமே எந்த தடையுமே சொல்லலை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா, ஒரு சமாதானம் வேணுமா, ஒரு சந்தோஷம் வேணுமா, உங்கள் பாவத்திலேருந்து ஒரு மீட்பு வேணுமா, அவரை நம்பினீங்கன்னா போதும், இயேசுவே நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே செயல்படுறதை நீங்கள் இது பண்ண முடியும். ஏங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எதுவுமே கிடையாது. எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இயேசு சாமி என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன். அற்புதமாக ஹெல்ப் பண்ணுறது. நான் உண்மையை சொல்கிறேன், எந்த இன்டர்வியூவும்
நான் இன்றைக்கி வந்து 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனியில் எந்த இன்டர்வியூவும் நான் பாஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இயேசுவை நம்பி ஜெபிச்சு ஜெபம் பண்ணி இயேசுவை நம்பி அற்புதமாக எனக்கு வந்து பாருங்கள் இது கிடச்சிரும், சீட்டு கிடச்சிரும். எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போது நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், நான் நன்மை செய்கிறோன்னா இப்போ நான் பெற்ற நன்மை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். இது வந்து 1-on-1ங்க. இப்போ உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும், யாருமே கூட வர மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நான் சொல்கிறது 1-on-1. ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறேன்னா நான் இயேசு கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லலை. நீங்கள் பர்சனலாக அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் நீங்கள் பார்க்க முடியுன்றதை தான் நாங்கள் சொல்ல வரோம். சரிங்களா? அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரலை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆமாம், உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வெளிச்சம் வரணும். இப்போ கிறிஸ்து பிறந்த நாளை தான் இதை கொண்டாடுறோம். பாருங்களேன், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தான் ஹிஸ்ட்ரியே பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு உண்டான 100% ப்ரூஃப் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. சரிங்களா? நான் சொல்கிற புரியுதுங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வரணும். உங்கள் கூட நின்று நாங்களும் சப்போர்ட் பண்ணணும் எல்லா விதத்துலையும். ஸோ அதுக்கு தான் இந்த கிராமப்புற திட்டம். ஆக்சுவலாக வாலிபர்கள் மற்றும் சிறுவர்கள் மேம்பாட்டு திட்டம். ஸோ உங்களோட நாங்கள் நிற்போம். உங்களுக்கு கரியருக்கு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும்? இப்போ பிரதர் பாருங்கள், இவர் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்கேன். எல்லாம் சிம்பிளாக எல்லோரும் வந்து உங்களோட உட்காந்து சாப்பிட்டு உங்களுடைய நிலைமை என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும். பணத்தில் மாத்திரம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் அடிமைப்பட்டிருப்பாங்க. போனோகிராஃபி அந்த மாதிரி கூட அடிமைப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? நிறைய பேர் கவுன்சிலிங் வேணும். நிறைய பேர் குற்ற மனசாட்சி. பாருங்களேன், பேச சொன்னால் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு நாள் குறுகி பணக்காரங்க முன்னாடி எல்லாரும் பணக்காரங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்க அவங்க முன்னாடி நானும் குறுகி நின்ன நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக மேடைகளில் நான் பேசுகிறேன். அநேக காலேஜஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன், எல்லாத்தையும் தூக்கி விடுறேன். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நீங்களும் அந்த மாதிரி ஒரு மேலான நிலைமைக்கு வர முடியும். சரிங்களா? இதில் எந்த ஒரு சுயநலமான நோக்கமும் கிடையாதுங்க. சரியா? நீங்கள் நல்லா இருக்கணும். இயேசு எப்படி நான் யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட வந்து என்னைய நல்லவனாக மாற்றி, என்னை நல்லவன் நான் சொல்லலை, எனக்குள்ளே ஒரு நன்மையை செஞ்சு என்னை உயர்த்தினாரோ அதே ஹார்ட்டோட நான் உங்ககிட்ட வரோம். உங்கள் நேம் நம்பர்ஸ்லாம் கொடுங்க, நம்ம கனெக்டடாக இருப்போம். சரிங்களா? இதில் வந்து வேற்றுமை பிரிவு எதுவுமே கிடையாது. நம்ம கனெக்டடாக இருப்போம். எல்லாத்துலேயுமே நம்ம நன்மையான காரியங்கள் என்ன செய்ய முடியுமோ. எனக்கு ஒரு நோக்கம் என்னென்னா, எனக்கு என்ன நோக்கம்னா, இப்போ கார்ப்பரேட் ஃபார் கிரைஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து 5-6 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது மூலம் அநேக நன்மைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? இது வேறு ஜஸ்ட் ஒரு 2000 பணம் அதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? இப்போது இதில் நீங்களும் ஒரு டீமாக வரணும். நாம் எல்லோரும் சேர்ந்து நன்மை செய்வோம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் துக்கப்படுறாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்குலாம் போய் நன்மை செய்யணும், அவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். எல்லோரும் கனெக்டடாக இருங்க, நம்ம சேர்ந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். சரிங்களா? நான் அதுதான் சொல்ல வந்தேன். சரிங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அவரை நம்புங்க, எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் இயேசுவை நம்புங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதெல்லாம் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது, என் லைஃப்பில் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. சரிங்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது, உங்களை பார்த்தது எல்லாத்துக்கும். எங்களுக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சு, நாங்களாம் சின்ன பசங்க கிடையாது. ஆமாம், எல்லாம் பெரிய ஆளுங்க தான். ஸோ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.